ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, என்னம்மா தீவிரமான யோசனையாக இருக்கு? ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நடக்குமா நடக்காதான்னு ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்க. அது என்ன விஷயம், ஏது விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் மனசில் எது நினச்சாலும் அது நடந்துடணுங்கிறது தான். கண்டிப்பாக எப்படி நடக்காமல் மட்டும் இருக்கும்? என்னுடைய பிள்ளைக்கு அவள் ஆசைப்படுற விஷயத்தை கொடுத்தா தானே சந்தோஷமாக இருப்பாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீ ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பாகவே நடக்கும். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டதை மட்டுமே பார்த்து அதுவே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையிலையா நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிற ஒரு விஷயம். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குமான்னு அலட்சியமா உன்னை கண்ணீரை சிந்த வைக்கிற மாதிரி பேசுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மத்தியில் நீ எந்த விஷயத்தை பற்றி இப்போ யோசிச்சுட்டு இருக்கியோ அந்த விஷயத்தினால மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் நடக்க போகுது. நீ முயற்சி செய்யாமல் இந்த உலகத்தில் இல்லை, நீ முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய முயற்சியை விடுறதில்லை. உன்னுடைய நிலைமையில் வேறு யாராவது ஒருத்தவங்க இருந்திருந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க நம்ம தோல்வியவே சந்திக்கிறோமே அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சிருப்பாங்க. ஆனால் நான் மட்டும் உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ என்றைக்குமே தன்னம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளை. நீ எப்படி அவ்வளவு சீக்கிரம் உடைஞ்சு போவ? உனக்காக ஒவ்வொரு காலமும் அழகான ஒரு வாழ்க்கையை தர சாய் இருக்கிறேங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த நிமிஷமும் எந்த நிமிஷமும் நீ வாழ்கிறேங்கிறத என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் அனுபவித்த ஒவ்வொரு கவலையையும் மறக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்று உன் கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வரதான் போகுது. இதுக்கு முன்னாடி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தையும் நிறைய பாரத்தையும் அனுபவிச்சிருக்க. அந்த பாரமும் கஷ்டமும் உன்னுடைய வாழ்க்கையை செதுக்கிறதுக்காக வந்தது. இப்போ வரைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்த செதுக்கி தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க. நீ இப்போ என்னெல்லாம் கற்றுக்கிட்டியோ, இந்த கஷ்ட காலத்தில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டியோ, நீ கற்றுக்கிட்ட அத்தனை விஷயமும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்க போகுது. தோல்விக்காக நீ பிறந்த பிள்ளை இல்லை, வெற்றியை பார்க்கறதுக்காகவும் வெற்றியை சுவைப்பதற்காகவும் பிறந்த பிள்ளை தான் நீ. ஏகப்பட்ட அளவு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கிற ஒன்று அனுபவிச்சுட்டு இதுக்கு மேலே நான் கஷ்டங்கிற ஒன்று உனக்கு கொடுத்தேங்கன்னா நிச்சயமாக நீ மனசு உடைஞ்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு நொந்து போயிடுவேன். அதனால் இனி வரும் ஒவ்வொரு நாளும் சரிதான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்று கண்டிப்பாக கொடுப்பேன். வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக மாறும். நீ யாருக்கும் எந்த நிமிஷமும் எப்பயும் துரோகம் செய்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு யாராவது துரோகம் செஞ்சால் அவங்கள நிம்மதியாக நான் இருக்க விட்டுருவேனா? முதல்ல அதை சொல்லு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நிம்மதிங்கிற ஒன்று யார் கெடுத்தாங்களோ அவங்க நிச்சயமாக தண்டனைங்கிற ஒன்று அனுபவிப்பாங்க. அதுவும் உன் கண்ணுக்கு நேராக அனுபவிப்பாங்க. ஆயுசு முழுக்க நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்ப. நிறைய பேர் உன்னை கவலைப்படுத்தி அந்த கவலையின் மூலமாக சிரித்து சந்தோஷமாக இருந்தாச்சு. எல்லாருக்கும் அவங்கவுங்க சந்தோஷமாக இருந்துட்டாங்க. இனிமே கஷ்டப்படுற காலம் வந்துட்டுல. நீ எந்த ஜென்மத்தில் யாரை கஷ்டப்படுத்தினியோ அதுக்கு இப்போது இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிச்சிட்ட. ஆனால் இதுக்கு மேலே எப்பையும் எந்த நிமிஷமும் எந்த நொடியும் உனக்கு கஷ்டமான காலம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எல்லாம் மாறிட்டு எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருக்கிற நேரம் வந்துட்டு இனிமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோடு இரு. தொடர்ந்து நீ என்ன விஷயத்தை செஞ்சு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கியோ எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து முயற்சி செய். காலப்போக்கில் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறி உனக்கு நிச்சயமாக ஒரு
இன்பம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகுது. நான் அதை பார்க்கத்தான் போகிறேன். புரிஞ்சிச்சா? யார் என்ன சொன்னாலும் சரி, கவலைப்படாத. நான் இருக்கேங்கிற நம்பிக்கையை என்னைக்கும் உனக்குள்ளே வச்சுக்கோ. தெய்வம் இருந்தால் போதும். எவ்வளவு பெரிய பாரம் கூட வாழ்க்கையில் மாற்றிடலாம். அதே மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ படுற கஷ்டத்தை எல்லாம் மாற்றி உனக்கான தேவை என்னென்னவோ அது எல்லாத்தையும் தருவதற்காக தான் இந்த சாய் என்னைக்கும் எப்பையும் உன் கூட இருக்கு. தொடர்ந்து நீ முயற்சி செய்கிற காரியத்தினால நீ தோல்வி அடைய மாட்ட, வெற்றியை தான் பார்ப்ப. உனக்கு துரோகம் செஞ்சவங்க நல்லா இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரமாக அவங்களும் துரோகம் செஞ்சதுக்கான தண்டனையை அனுபவிக்கத்தான் போகிறாங்க. நீ மனசில் என்னெல்லாம் நினச்சியோ அதுக்கெல்லாம் விடை கிடைச்சிட்டா? நீ எதெல்லாம் கேட்டு என்கிட்ட வந்து அழுது நின்னியோ அதுக்கான விடை கிடைச்சிட்டா? உன்னுடைய விடை, அதாவது நீ கேட்ட கேள்விக்கான அத்தனை விஷயமும் இந்த வாக்கில் அடங்கியிருக்கு. புரிஞ்சு நடந்துக்கோ, தெரிஞ்சு நடந்துக்கோ. ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், அதுக்காக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புங்க. நீங்கள் என்னைக்கும் சந்தோஷமாக சகல உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்குறியோ அது எல்லாமே தக்க நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். அதுக்கான நாள் வந்துட்டு சந்தோஷமாக இரு. இதுக்கு மேலே பயப்படுறதோ, கண்ணீரை சிந்துறதோ, இந்த விஷயம் நடந்துடும் அந்த விஷயம் நடந்துடும்னு பயந்து நிற்கிறதோ எதுவுமே தேவையில்லை. எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு. என்கிட்ட நீ தைரியமாக வந்து எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு தரேன்னு சொன்னியே சாய், எனக்கு ஏன் செஞ்சு தரல அப்படின்னு நீ என்கிட்ட கேட்கலாம். அந்த அளவுக்கு உரிமையை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிறத விட என்றைக்கும் நிம்மதியோட சந்தோஷத்தோட வாழ்கிற வழியை பார். இங்கே நிறைய பேர் எல்லா நிம்மதியை இழந்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் நீ என்றைக்குமே நிம்மதியை இழந்துடக்கூடாது. நான் உன் கூட தான் இருப்பேன். அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் போட்டு சுதப்பி எந்த ஒரு விஷயத்திலேயும் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை என்றைக்கும் அமைச்சிக்காத. இன்றைக்கி உன் வாழ்க்கை கஷ்டத்தை பார்க்குது அப்படின்னா கூடிய சீக்கிரமாக அதே வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையையும் பார்க்கும். புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? நீ சிரித்து சந்தோஷமாக இருக்கிறதுல தான் என்னுடைய சந்தோஷமும் என்னுடைய மகிழ்ச்சியும் இருக்குது. சந்தோஷமாக இரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ வச்சு அழகு பார்த்து உன்னை கரை சேர்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.